எவிக்ஷன் எப்போ நடக்கும், எப்போ நமக்கு டெலிகாஸ்ட் ஆகும் எல்லாமே நீங்கள் கேட்டிருந்தீங்களா, அவங்க எல்லாருக்கும் கிளியர் டீட்டெயில்ஸ் கொடுத்துட்றேன். இப்போது இன்றைக்கி வந்துட்டு நமக்கு ஃப்ரைடே நேற்று என்னெல்லாம் நடந்துச்சோ அதெல்லாம் நமக்கு இன்றைக்கி டெலிகாஸ்ட் ஆகும். நேற்று ஃபுல்லாக இப்போ எக்ஸ் கண்டஸ்டன்ஸ் வெளியே போகிறாங்க, அப்புறம் இந்த கண்டஸ்டன்ஸ்க்கு ஃபேஷியல், இந்த க்ரூமிங்லாம் பண்ணுவாங்கள்ல, ஹேர் கட் அது மாதிரிலாம் பண்ணுவாங்கள்ல, அது எல்லாம் இன்றைக்கி பூரா நமக்கு எபிசோட்ஸில் காட்டுவாங்க. அண்ட் எக்ஸ் கண்டஸ்டன்ஸ் வெளியே போவாங்க. எக்ஸ் கண்டஸ்டன்ஸ் ஆல்ரெடி இவிபி சிட்டியில் வெளியே போயாச்சு. இன்றைக்கி அது எல்லாமே நமக்கு டெலிகாஸ்ட் ஆகும். ஆனால் இன்றைக்கி அங்கே ஷூட் என்ன நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, விஜய் சேதுபதி சார் வருவார். இன்றைக்கி ஒரு எவிக்ஷன் நடக்கும். இன்றைக்கி மத்தியானம் ஒரு எவிக்ஷன் பண்ணுவாங்க. அது மேபி விக்ரம் ஆர் ஹூவர் அது யார் இருக்காங்களோ அவங்கள எவிக்ட் பண்ணுவாங்க. எவிக்ட் பண்ணிவிட்டு அந்த டான்ஸ் எல்லாம் ஆடுவாங்கள்ல கண்டஸ்டன்ஸ் எல்லாம், அந்த டான்ஸ் எல்லாமே பண்ணுவாங்க. ஃபுல் டான்ஸும் பண்ணிவிட்டு இன்றைக்கி பூரா அந்த ஷூட்டிங் நடக்கும். ஷூட்டிங் எல்லாம் முடிஞ்சதுக்கப்புறமா நமக்கு எதுவுமே காட்ட மாட்டாங்க. இன்றைக்கி நடக்கிறது எதுவுமே காட்ட மாட்டாங்க. நமக்கு மொத்தமாக ஃபினாலேன்னு சொல்லி நாளைக்கு தான் காட்டுவாங்க. ஆனால் எவிக்ஷன் இன்றைக்கி ஒன்று நடந்துடும். நடந்ததுக்கப்புறமா மிச்சம் 3 பேர் இருப்பாங்களா, அவங்கள இன்றைக்கி நைட்டு மட்டும் ஒரு ஹோட்டலில் ஸ்டே பண்ண வைப்பாங்க. ஸ்டே பண்ண வச்சுட்டு இன்றைக்கி என்ன ட்ரெஸ் போட்டிருக்காங்களோ அதே ட்ரெஸ்ஸை திருப்பியும் போட சொல்லுவாங்க. ஏன்னா ஃபினாலே நமக்கு ஒரே எபிசோடாக டெலிகாஸ்ட் ஆகுதுல்ல, அதனால இன்றைக்கி போட்ட ட்ரெஸ்ஸையே திருப்பியும் நாளைக்கு போட சொல்லுவாங்க. நாளைக்கும் விஜய் சேதுபதி சார் திருப்பவும் வருவார். நாளைக்கு அந்த ஹோட்டல்லேருந்து திருப்பி அந்த பிக் பாஸ் ஹவுஸ்லேருந்து கூட்டிகிட்டு போகிற மாதிரியோ இல்லைன்னா ஸ்டேஜில் வச்சு கூட்டிகிட்டு போகிற மாதிரியோ காமிச்சு ஸ்டேஜில் வச்சு ஒரு எவிக்ஷன் நடக்கும். தேர்ட் பிளேஸில் இருப்பாங்க இல்லையா, அவங்கள எவிக்ட் பண்ணுவாங்க. எவிக்ட் பண்ணிவிட்டு ஃபஸ்ட் அண்ட் செகண்ட் பிளேஸஸை பக்கத்தில் நிற்க வச்சுட்டு கையை தூக்குவார். வின்னர் அனௌன்ஸ்மெண்ட் நடக்கும். கடைசி வின்னருக்குள்ளே ப்ரைஸ் மணி கொடுப்பாங்க. அப்புறம் எப்பயும் ஒரு அவார்ட்லாம் கொடுப்பாங்கல்ல, அந்த இருக்கிறதுலே நல்ல போல்டான பிளேயர் யார், நல்ல இன்டெலிஜென்ட் பிளேயர் யாருன்னு அந்த மாதிரி அவார்ட்ஸ் கொடுப்பாங்கல்ல, அந்த மாதிரி அவார்ட்ஸும் கொடுப்பாங்க. ஸோ இப்படி தான் ஷூட் நடக்கும். இன்றைக்கி மத்தியானத்துக்கு மேலே சாயங்கால டைமில் நமக்கு தெரிய வந்துடும் அந்த 4th பிளேஸ் யாருக்குங்கிறது நமக்கு தெரிய வந்துடும். ஆனால் நம்ம எபிசோடில் பார்க்குறது நாளைக்கு நம்ம ஒரேடியாக சண்டே ஃபினாலேயில் தான் நம்ம பார்ப்போம். ஃபினாலேயே 2 டேயாக ஷூட் பண்ணுவாங்க. சாட்டர்டே அண்ட் சண்டேயாக ஷூட் பண்ணுவாங்க. ஒரு எவிக்ஷனும் டான்ஸ் ப்ரோக்ராம்ஸும் சாட்டர்டே நடக்கும். அதுக்கப்புறம் மிச்சம் இருக்கிறவங்கள ஹோட்டலில் ஸ்டே பண்ணி வச்சுருப்பாங்க. திருப்பி அதே காஸ்டியூம், அதே ஹேர், மேக்கப் எல்லாமே அப்படியே போட்டு நாளைக்கு திருப்பி ஷூட் நடக்கும். இது நிறைய பேருக்கு டவுட்ஸ் இருக்கும். அதுக்காக நான் அதை கிளாரிஃபை பண்ணுறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.